நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கான தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த பாரஞ்சித்து வந்தாப்புல தமிழ் சினிமாவே கெட்டு முட்டச்சாம்பலா ஆகிப்போச்சுங்க. சே, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா எவ்வளோ புனிதத்தன்மையாக இருந்துச்சு தெரியுமா? எங்கேயுமே ஜாதி பிரச்சனையை காட்டினது கிடையாது, ஜாதி பேரை வச்சு வசனங்கள் வந்தது கிடையாது, அதே மாதிரி ஜாதி பேரை வச்சு திரைப்படங்கள் வந்தது கிடையாது. அந்தளவுக்கு தமிழ் சினிமா புனிதத்தன்மையாக இருந்துச்சு. தேவர் மகனா கூட அதெல்லாம் ஜாதி படமே கிடையாது தெரியுமா? சும்மா கம்முன்னு கடை மறுமலர்ச்சியா அதில் படையாச்சின்னு வசனங்கள்லாம் வரும்ல, அதெல்லாம் ஜாதி படமே கிடையாது. நீ வேற அங்கிட்டு தற்கூரித்தனமாக பேசியிருக்கான் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ரஞ்சித் வந்ததுக்கு பின்னாடி தான் தமிழ் சினிமாவே கெட்டு முட்டைச்சாம்பலாக ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி இந்த கபோதி கண்ணே, பேரரசு, அப்போ அந்த மண்டையில் குள்ளா போடுத்துருவான் பாருங்க ஒருத்தன், பிரவீன் காந்தி. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் ஃபுல்லாமே கதறுன்னு கதறிக்கு இருந்தாங்க. இப்போ செருப்பை சாணியில் முக்கி இவங்களை அடிக்கிற மாதிரி பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பின் மூலமாக இவங்க 3 பேரும் கதறுன்னு கதறிக்கிருக்காங்க. மோகன்ஜியா வாரேன், அந்த ஆள் பின்னாடி ஃபேனை வச்சுக்கிட்டு எரிதிரி மாலான்னு சொல்லி வீட்டில் கிடக்கிறாராமா. ஸோ காலா திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. அதுவும் யாரின் மூலமாகனா பாரஞ்சித் அவர்கள் மூலமாக தான் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி பயங்கரமாக வைரலாக போய்கிருக்கு. அதாவது காலா திரைப்படத்திற்கு உலகளாவிய அளவில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது. நோட் த பாயிண்ட், உலகளாவிய அளவில் மிகப்பெரிய அங்கீகாரம். ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா துறையை சார்ந்த அத்தனை நபர்களுமே இந்த விஷயத்தை தூக்கி கொண்டாடிக்கிருக்காங்க. ஆனால் ஒரு சில நபர்களை தவிர, அவங்க யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், நம்ம மோகன்ஜி, கபோதி கண்ணே, பிரவீன் காந்தி, அப்புறம் இந்த பேரரசு, இது ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குமே, கவுண்டம்பாளையம் ரஞ்சித்து. ஸோ இந்த நபர்களை தவிர ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா துறையை சார்ந்த அத்தனை நபர்களுமே இந்த விஷயத்தை தூக்கி கொண்டாடிக்கிருக்காங்க. இன்னும் சொல்ல போகிறாந்தா இந்திய நாட்டினுடைய சினிமா துறையை சார்ந்த அத்தனை நபர்களுமே தூக்கி கொண்டாடுறாங்க. ஏன்னா இந்திய நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே திரைப்படம் காலா திரைப்படம் மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம சினிமா துறை கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டினுடைய சினிமா துறையை சார்ந்த அத்தனை நபர்களுமே கொண்டாடிக்கிருக்காங்க. இன்னும் சொல்ல போகிறாந்தா தமிழ் சினிமா ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? சரி. ஸோ காலா திரைப்படத்தில் திரௌபதியா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, பார்த்துக்க. திரௌபதி படத்துக்கு அங்கீகாரம் தெரியல கேட்குறாங்க. சரி. ஸோ காலா திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அந்த அங்கீகாரம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது மக்களே, பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கிறாங்க. இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னா, நம்ம தேம்ஸ் நதிக்கரை இருக்கு இல்லையா, ஒரு பிரசித்தி பெற்ற நதிக்கரை, அந்த நதிக்கரையில் தான் இந்த நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனம் 1933 தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம், ஒரு மிக பழமையான நிறுவனம். இந்த நிறுவனம் எதனை தழுவி இருக்குது அப்படின்னா, உலகளாவியில் இருக்கிற எல்லா சினிமாக்களையும் கண்காணிப்பாங்க. எது நல்ல சினிமாவாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா சினிமாக்களையும் பார்ப்பாங்க. உலகத்தில் இருக்க அத்தனை மொழிகள், அத்தனை நாடுகளில் இருக்கிற அனைத்து சினிமாக்களுமே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்து கண்காணிக்கிறது உங்களுடைய வேலை. அதே மாதிரி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இருக்கு தெரியுமா, அந்த நிகழ்ச்சிகளையும் இவங்க உற்று நோக்குவாங்க. எந்த நிகழ்ச்சி பெஸ்ட்டான நிகழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இதான் உங்களுடைய முக்கியமான வேலை. ரெண்டாவது ஒரு நல்ல திரைப்படம் எடுப்பதற்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. நல்ல தொலைக்காட்சிகள் உருவாக்குவதனால தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உருவாக்குவதற்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ பட்ட படிப்பு வேற இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் அவங்களுடைய முக்கியமான வேலை. இந்த நிறுவனத்தினுடைய ஒரு பத்திரிகை நிறுவனம் இருக்குது. அவங்க தான் சைட் அண்ட் சவுண்டு, அந்த ஒரு நிறுவனம். ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உலகத்தில் இருக்க அத்தனை சினிமாக்கள் எல்லாத்தையுமே, அத்தனை மொழிகளில் அத்தனை நாடுகள் இருக்க அனைத்து சினிமாக்களையும் பார்த்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 25 திரைப்படங்களை என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. 25 திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து த பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வெப்சைட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்லோட் பண்ணுறாங்க. இந்த திரைப்படங்கள் தாங்க உலகத்திலேயே ஷார்ட் லிஸ்ட் பண்ணதில் பெஸ்ட் திரைப்படங்கள் அப்படின்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு திரைப்படம் தான் காலா திரைப்படம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், காலா திரைப்படம் அதில் ஒரு திரைப்படம். இந்திய நாட்டில் எந்த திரைப்படங்களும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, ஆனால் காலா திரைப்படம் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. கவுண்டம்பாளையமா, மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, பார்த்துக்க. ஓகேவா? ஸோ 25 திரைப்படங்களில் ஒரு பெஸ்ட்டு திரைப்படமாக இந்த திரைப்படத்தையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க, காலா திரைப்படம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதனால் தமிழ் சினிமா துறையை சார்ந்த அத்தனை நபர்களுமே இந்த விஷயத்தை தூக்கி கொண்டாடிக்கிருக்கிறாங்க. இந்திய சினிமா துறையும் இந்த விஷயத்தை தூக்கி கொண்டாடிக்கிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இப்போவும் கூட நான் கேட்குறேன், நீங்கள் பாரஞ்சித்தோடைய திரைப்படத்தை ஜாதிய திரைப்படமாக மட்டும்தான் பார்க்குறீங்களா?
அதில் எத்தனை வந்து ஒரு பொதுநல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. மனுஷனை சமமாக நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த காலா திரைப்படத்துடைய கதையை கூட எடுத்துங்களேன், அதையும் கூட நீங்கள் ஜாதியாக தான் பார்ப்பானுங்க. காலா திரைப்படத்தை ஜாதி ரீதியாக மட்டும் தான் பார்ப்பானுங்க. ஆனால் காலா திரைப்படத்தில் எங்கேயுமே ஜாதிகள் கற்பிக்கப்பட்டிருக்காது. இந்த குடிசை மாற்று வாரியம் இருப்பாங்க தெரியுமா, இவங்களுடைய ஊழல்கள், இந்த அப்பார்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்தெந்த விதங்களில் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. மற்றபடி வந்து வேற ஒரு கம்யூனிட்டியை வந்து தாழ்த்தி காட்டிருக்க மாட்டாங்க, உயர்த்தி காட்டிருக்க மாட்டாங்க. காலா திரைப்படத்தை நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரு நிலத்தினுடைய உரிமையை பற்றி பேசுகின்ற ஒரு திரைப்படம் காலா திரைப்படம். ஒன்றும் கிடையாது மக்களே, சின்ன ஒரு வரலாறு மட்டும் சொல்கிறேன். திரமன்ஹீர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் இருந்தார். சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கிலேயர் இருந்தார். அந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா இந்திய நாட்டினுடைய ஒரு பூர்வகுடி மக்களாக இருந்த இந்த தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிலமில்லா சமுதாயமாக இருக்கிறாங்களே, வேற ஒருத்தனுடைய நிலத்தில் போய் அடிமையாக வேலை பார்த்து இருக்காங்களே, பண்ணையார் முறையில் வந்து இவங்க கிடக்குறாங்களே, இவங்களுக்கு கையில் நிலம் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி வேதனைப்பட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவர் என்ன பண்ணாரு, 2.5 லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலத்தை தூக்கி இந்த மக்களுக்கு கொடுக்குறாரு. யாருக்கு? தலித் சமுதாய மக்கள் கொடுக்குறாரு. குறிப்பாக பறையர் மக்களுக்கு தூக்கி கொடுக்குறாரு. இந்த நிலத்தை தூக்கி கொடுக்குறாரு. இந்த கடை வச்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுக்குறப்பே ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுக்குறாரு. இந்த நிலத்தை நீ யாருக்கும் விற்க முடியாது, இந்த நிலத்தை நீ யாருக்கும் விற்க முடியாது. அப்படி விற்கிறதா இருந்தாலும் கூட அந்த பறையர் கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் நீ விற்றுக்கிற முடியும், வேறு யாருக்கும் விற்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீ யாருக்கும் விற்க முடியாது. இதுதான் இந்த நிலத்தினுடைய ஒரு இதே சட்டமே இதுதான். ஸோ வந்து அந்த மாதிரி 2.5 லட்சம் ஏக்கர் பஞ்ச நிலம் தூக்கி கொடுக்குறாரு. ஆனால் இன்னைக்கு 2.5 லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலம் இந்த பறையர் சமுதாய மக்களுடைய கைகளில் இருக்குதா அப்படின்னா இல்லை. அது எந்த பகுதியை சுற்றியுள்ள பகுதியில் கொடுத்தாரு தெரியுமா? செங்கல்பட்டு, சென்னை இந்த மாதிரி பகுதியில் இருக்கிற நிலங்களில் தான் தூக்கி பறையர் மக்கள் கொடுத்தாரு. சரிங்களா? ஆனால் இன்னைக்கு பஞ்சம் நிலம் அவங்க கையில் கிடையாது. சென்னையோ நீங்கள் செங்கல்பட்டுமோ இல்லை சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் எடுத்துங்க, அந்த நிலங்கள் ஃபுல்லாக யார் கையில் இருக்குது? இன்னைக்கு வந்து தலித் சமுதாய மக்கள் எங்கே வாழ்கிறாங்க? ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழ்கிறாங்க, கூவன் நதிக்கரை ஓரங்களில் வாழ்கிறாங்க. சொல்ல இந்த மாதிரி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நிலங்கள்ல எங்கே போச்சு அப்படி மாதிரி கேள்வி எழும்புது இல்லையா? ஸோ அதனை மையப்படுத்தி தான் வந்து இந்த காலா திரைப்படமே இருக்கும். ஒரு பரந்தப்பட்ட இடத்துல நாங்கள் வாழ்ந்துற எங்களுடைய மக்கள் இன்னைக்கு வந்து அந்த இடத்த நீங்கள் ஆக்கிரமம் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தீப்பெட்டி சைஸில் இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ளே எங்களுக்கு இப்படியே அடைக்க பார்க்குறீங்க. அப்போ மீதி இருக்கிற நிலங்கள்லாம் எங்கே போகுது? யாருக்கு போகுது? அதில் வந்து கோல்ஃப் விளாட்றதுக்கு கிரவுண்டு வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் கோல்ஃப் விளாட போகிறோம் அப்படின்ற மாதிரி காலா திரைப்படத்தில் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை மக்களே, இங்கே பாருங்களேன், இங்கே இருங்க, இவ்வளோ பெரிய ஒரு நிலப்பரப்பு, நிலப்பரத்தில் மக்கள் எல்லாருமே இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மக்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இப்படி உயரமான கட்டிடங்களில் வந்து நாங்கள் அடைச்சி வைக்க போகிறோம், வீடு கட்டி கொடுக்க போகிறோம். அப்போ இந்த இடம் யாருக்கு போக போகுது? முதலாளிகளுக்கு போக போகுது. ஸோ இதைத்தான் வந்து அந்த காலா திரைப்படத்தில் மையப்படுத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மையப்படுத்தி அந்த காலா திரைப்படத்தை எடுத்திருப்பாரு. ஸோ இதை எப்படி நீங்கள் ஜாதி படமாக பார்க்குறாங்கன்றதே தெரியவே இல்லை. சரிங்களா? ஸோ இந்த காலா திரைப்படத்தில் பேசுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ காலா திரைப்படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி, பாரஞ்சித்துடைய பெஸ்ட் மூவி. நிறையா உள்ளார்ந்த அரசியல் இருக்கும். அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு இடுக்குகளையுமே வந்து செதுக்கி இருப்பாப்புல. இந்த மாதிரிலாம் வந்து மக்களுக்கு துரோகங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி செதுக்கி இருப்பாப்புல. ஸோ உள்ளபடியே அந்த திரைப்படத்தினுடைய உள்நுட்ப கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து உறிஞ்சு பார்த்து உள்ளூர உணர்ந்து பார்த்து இந்த திரைப்படம் வந்து சிறந்த திரைப்படமாக 25 திரைப்படங்களில் ஒரு திரைப்படமாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். எத்தனையோ லட்சம் கோடிலாம் போட்டு படம் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாமே வந்து செலக்ட் ஆகலாம். ஆனால் இந்த திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னா அதனுடைய கருத்துக்கள் பேசியதன் விளைவுகளால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? என்பதை கூறிக்கொண்டு வழக்கம் போல எல்லாரும் கதருங்க என்பதையும் கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி வரையை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.